வணக்கம். முனைவர் ப. மணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புறநானூறு நூல் குறித்த செய்திகளை காண்போம். புறநானூறு நூலின் பெயரிலேயே புறம் என்ற புறத்திணை பாகுபாடு புலப்பட உள்ள நூல் இது மட்டுமே ஆகும். புறம், புறப்பாட்டு, புறநானூறு என்பன இந்நூலின் வேறு பெயர்களாகும். நன்னாகனார் எனும் புலவர் புறநானூற்றில் 5 பாடல்கள் பாடியுள்ளார். புறம் சார்ந்த பாடல்களை மட்டுமே இவர் பாடியுள்ளமையால் புறத்திணை நன்னாகனார் என பாராட்டப்படுகிறார். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடியோர், பாடப்பட்டோர் முதலான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. புறநானூறு புறத்திணை சார்ந்ததாகும். பாவகை ஆசிரியர் பா. பாடல்கள் 399 + 1 கடவுள் வாழ்த்து சேர்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். பாடிய புலவர்கள் 157 பேர். புறநானூற்றில் இடம்பெறும் அடி எல்லைகள் 4 அடி முதல் 40 அடி வரை இடம்பெற்றுள்ளன. இந்நூலை தொகுப்பித்தோர் பெயர் தெரியவில்லை. எனினும் பண்டைய தமிழரின் வரலாற்று களஞ்சியமாக இந்நூல் காணப்படுகிறது. புறநானூற்றில் வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. புறநானூற்று பாடல்கள் ஏராளமான வரலாற்று குறிப்புகளை கொண்ட ஒரு வரலாற்று களஞ்சியமாகும். பாண்டியன் நெடுஞ்செழியன் முதலான 15 பாண்டிய மன்னர்களையும், கரிகாட் சோழன் போன்ற 18 சோழ அரசர்களையும், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் போன்ற 18 சேர அரசர்களையும் சிறப்பித்து பாடியுள்ள நூலாகும். பண்டைய போர்க்களங்களான வெண்ணி பரந்தலை, வாகை பரந்தலை, கழுமலம், தகடூர், தலையாங்கனம், காணப்பேரியில் போன்ற போர்க்களங்களை இந்நூல் குறிப்பிடுகின்றது. அகப்பாடல்கள் 5 ஒழுக்கங்களை குறித்தது போலவே புற ஒழுக்கங்களையும் குறித்து அமைந்த பழங்காலத்து வாய்ப்பாடல் ஒன்று புறநானூற்றை எடுத்து எம்பும். வெட்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வார்கார்மேல் செல்வது வஞ்சியாம், உட்காதே தேதொன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகு முளிஞ்சை, அதிரப் பொருவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம். இப்புற ஒழுக்கங்களை வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை என 8 திணைகளாக குறிப்பிடுகின்றன. இதில் பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை ஆகிய திணைகளும் அடங்கும். திணையின் உட்பிரிவு துறை என அழைக்கப்படுகிறது. புறப்பாடல்கள் புற ஒழுக்கங்களான போர்த்திறம், வள்ளல் தன்மை, மகளிர் மாண்பு, சான்றோர்களின் இயல்பு போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. புறநானூற்றில் இரும்படத் தலையார், கூகை கோழியார் எனும் 2 புலவர்கள் மட்டுமே தொடரால் பெயர் பெற்றுள்ளனர். அத்தொடர் பெருங்கை யானை இரும்பிடர் தலையிலிருந்து முதுமதுர பொந்தில் கதுமென இயம்பும் கூகை கோழி ஆனா 364ஆம் பாடல். இத்தொடர்கள் மூலம் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள 20 பெயர்களை அறிய முடியும். புறநானூற்றில் அரிய பல உண்மைகள் மலிந்துள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் பலரை பற்றி புறநானூறு பதிவு செய்துள்ளது. அதில் முதலாவதாக அதியமான் நெடுமாலஞ்சி. இவன் முதிரைமலை தலைவன், மலவர் கோமான், கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொணர்ந்தவர்களில் வழிவந்தவன், கடையேழு வள்ளல்களுள் ஒருவன். தான் பெற்ற அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்து புகழ் பெற்றவன். நெல்லிக்கண்ணை உண்ட ஔவையாரால் நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே என புகழப்பட்டான். அடுத்ததாக ஆய் அண்டிரன், வேளிர் குலத்தவன், பொதியமலை பகுதியினுடைய தலைவன். நீலநாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த என்ற வரிகள் மூலம் இவனது சிறப்பை அறியலாம். நீலநாகம் கொண்டு வந்து தந்த அரிய ஆடையினை தான் வைத்து கொள்ளாமல் சிவபெருமானுக்கு வழங்கி சிறப்பு பெற்றவன் ஆய் அண்டிரன்.
ஓய்ம நாட்டு நல்லியக்கோடன் ஓய்ம நாட்டின் குறுநில மன்னன். கடையேழு வள்ளல்களில் காலத்திற்கு பிறகு பெரும் வள்ளலாக விளங்கியவன். சிறுபான்ற்றுப்படையின் பாட்டுடை தலைவனாக விளங்குகின்றவன். அடுத்ததாக சோழன் கரிகால் பெருவளத்தான். பரந்தனை என்னும் இடத்தில் தன் பகைவர் 9 ஒரு நாள் பகலில் வென்ற வெற்றி வீரன். கரிகாலனால் புறப்புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் அதற்கு நாணி வடக்கிருந்து உயிர் விட்டான். அடுத்ததாக குமணன் முதிரைமலையினுடைய தலைவன். தம்பி இளங்குமணனுக்கு நாட்டை வழங்கியவன். இவன் தம்பி இளங்குமணன் நாட்டை அபகரித்து கொண்டு குமணனை நாட்டை விட்டு துரத்தினான். காட்டில் தன்னை காண வந்த பெருந்தலை சாத்தனாருக்கு தன் தலையை கொடுத்து தன் தம்பியிடம் கொடுக்கச் செய்து பரிசில் பெற்றுக்கொள்ளச் செய்தவன். கோப்பெருஞ்சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவன். இவன் உயிரோடு இருக்கும் பொழுதே இவன் மக்கள் அரசாட்சியை விரும்பினர். அதனால் மனம் நொந்த கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உண்ணா நோன்பு மேற்கொண்டு உயிர் விட்டான். கோப்பெருஞ்சோழன் மீது காணாமலேயே அன்பு கொண்டிருந்த பாண்டிய நாட்டு பிசிராந்தையாரும் அவனது உள்ளன்பின் உந்துதலால் சோழ நாடு வந்து சேர்ந்தால் வடக்கிருந்து சோழனிடம் தானும் உயிர் விட்டார். புறநானூறு பல விழுமியங்களை எடுத்து எம்புகின்றது. அதாவது பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. கணியன் பூங்கொன்றனாரினுடைய 192வது பாடல். செல்வத்து பயனே ஈதல் இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. பற்குடுக்கை கணியார் 194வது பாடல். நிலம் பெயரினும் நின் சொல் பெயரால் வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் மெய் கூறுவள் மருத நிலனாகன். ஒருவனை ஒருவன் அடுத்தலும் தொலைத்தலும் இயம்புவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்பன பல வரலாற்று சான்றுகளையும் வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்து கூறுகின்றன. புறநானூறு காட்டும் பருத்தி பெண்டீர். கணவனை இழந்த கைமை மகளிரின் தொழில் ஆதாரமாக நூற்றல் இருந்ததை புறநானூறு காட்டுகின்றது. கைமை மகளிரை தொழில் அடிப்படையில் பருத்தி பெண்டீர் பணுவலன்ன என்று புறநானூறு சுட்டுகிறது. கைமை மகளிர் நூற்று பிழைத்து கொள்ளும் நிலை இன்றும் சேலம் மாவட்டம் கவுண்டார் இனத்தாரிடையே காணப்படுவதை நாம் அறியலாம். ஔவையார், பூதப்பாண்டியன் மனைவி, பெருங்கோப்பெண்டு உள்ளிட்ட புகழ்பெற்ற பெண்பார் புலவர்கள் பலர் புறநானூற்றில் பாடியுள்ளனர். வள்ளல்கள், புகழ்பெற்ற மன்னர்கள் பற்றிய வரலாற்று ஆவணமாக திகழ்கின்றது. தான் வாழும் நாளும் சேர்த்து புலவர்கள் சான்றோர்கள் வாழ வேண்டும் என மன்னர்களின் மாண்பினை இப்புறநானூறு மூலம் நாம் அறிய முடிகின்றது. நன்றி, வணக்கம்.